ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. அதிமுகவுடைய சின்னம் இரட்டை இலை தற்போது இல்லாத சூழ்நிலையில், அவர்களுக்கு இல்லாத சூழ்நிலையில் அந்த 2 இலைகள் 3 இலைகளாக மாறிவிட்டனவோ என்ற கேள்விகள் தான் எழுந்து கொண்டிருக்கின்றன. 3 இலைகளுடன் காட்சியளிக்கக்கூடிய அதிமுகவா, 3 கோஷ்டிகள் அல்லது 3 அணிகள் என்று அந்த கட்சியில் உருப்பிரிந்து இருக்கிறார்களா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக தற்போது எழுந்திருக்கிறது. திரு டிடிவி தினகரன் அவர்களை சந்தித்து அவருக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை 32ஆக இன்று உயர்ந்திருக்கிறது. திரு டிடிவி தினகரன் அவர்களுடைய ஆதரவு அளிக்கக்கூடிய எம்எல்ஏக்களுடைய அந்த ஒரு பஞ்சுடைய ஆதரவு இல்லாமல் எந்த மசோதாவும் சட்டமன்றத்தில் நிறைவேற முடியாது, ஆட்சி நிலைக்க முடியாது என்பதற்கான சூழ்நிலை தான் இருக்கிறது. ஆனால் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடியதன்படியே அவர்கள் முழுமையாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசை தற்போது வரை முழுமையாக ஆதரிப்பதாகத்தான் அவர்களுடைய நிலைப்பாடு இருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது நிச்சயமாக இந்த ஆட்சியை அவர்கள் எதுவும் செய்ய மாட்டார்கள், ஆட்சியை கவிழ்த்த மாட்டார்கள், அவர்களுக்கு இன்னும் 4 ஆண்டுகளுக்கு பதவியில் இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய குறிக்கோளாக இருக்கிறது. அதற்காக வேணும் அவர்கள் இந்த ஆட்சியில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்த மாட்டார்கள் என்பது எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவருடைய கருத்தாக இதில் இருந்து கொண்டிருக்கிறது. இதில் இன்று முன்னாள் முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் பேசும்போதும் எங்களால் இந்த ஆட்சிக்கு எந்த பாதிப்பும் வராது, இந்த ஆட்சி கவிழ்வதற்கு நாங்கள் காரணமாக இருக்க மாட்டோம், எங்களால் இந்த ஆட்சி பதவியை இழக்காது என்று திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். சில மாதங்களுக்கு முன்னர் இதே ஆட்சிக்கு எதிரான நம்பிக்கை தீர்மானத்தில் எதிர்த்து வாக்களித்திருந்த திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தற்போது இப்படி தெரிவிப்பதற்கான காரணம் என்ன, இந்த 3 அணிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, திரு தினகரன் அவர்களுக்கு ஆதரவு நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே இருப்பதை பார்க்க முடிகிறது. இது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதான ஒரு நெருக்கடியாக, ஒரு அழுத்தமாக இருந்து கொண்டிருக்கிறதா? சட்டமன்றம் என்பது ஜூன் 14ஆம் தேதி கூட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது இருக்கக்கூடிய இந்த அணிகள் இந்த பிரச்சனை எல்லாவற்றையும் சேர்த்து பார்க்கும்போது இந்த மானிய கோரிக்கைகளில் எதிர்க்கட்சிகளுடைய வியூகங்களை எப்படி அதிமுக எதிர்கொள்ள போகிறது? தற்போது மீண்டும் மீண்டும் அணிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குழப்பங்கள் என்று அதிமுகவில் பிளவுகள் அதிகரித்துக் கொண்டிருந்தால் வலிமையான எதிர்க்கட்சியாக சட்டமன்றத்தில் உருவெடுத்திருக்கக்கூடிய திமுகவை ஆளுங்கட்சியால் எதிர்கொள்ள முடியுமா? சட்டமன்றத்தில் நாம் என்ன மாதிரியான காட்சிகளை காணப்போகிறோம்? இப்படி பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. அத்தனையும் இன்றைய நிகழ்ச்சியில் விவாதிக்கலாம் நேயர்களே. 3 இலைகளுடன் அதிமுக சமாளிக்குமா? எதிர்க்கட்சிகளை கேட்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடைய இணையக்கூடியவர்கள் திரு கே.சி. பழனிசாமி அவர்கள் இணைகிறார். திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய அதிமுக புரட்சி தலைவி அம்மா பிரிவை சேர்ந்தவர், அதே போல அதிமுக அம்மா அணியைச் சேர்ந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய திரு காசிநாத் பாரதி அவர்கள் இணைந்திருக்கிறார். அதே போல திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய அதிமுகவை சேர்ந்த கர்நாடகா மாநில செயலாளர் திரு புகழேந்தி அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். சாமானியர்களின் பிரதிநிதியாக திரு பார்த்திபன் அவர்கள் இணைந்திருக்கிறார். 3 அதிமுக பிரமுகர்களும் சாமானியரும் இந்த மேடையில் இடம்பெற்றிருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது. திரு காசிநாத பாரதி அவர்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு திரு டிடிவி தினகரன் அவர்களை சந்தித்து அவருக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் 32 பேர். அப்போ இந்த 32 பேரோட ஆதரவு இல்லாம ஆட்சிக்கான பெரும்பான்மை இல்லை, எந்த ஒரு மசோதாவும் நிறைவேற்றப்பட முடியாது முழுமையாக அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அப்போ அவர் ஒரு பவர் இன்னைக்கு கையில வச்சிருக்கிறாரு. அவருக்கான எம்எல்ஏக்களுடைய ஆதரவு ஆட்சிக்கு மிக அவசியமாகிறது அப்படிங்கறத மறுக்க முடியுமா? ஒரு கட்சியினுடைய தலைமையும் ஆட்சியினுடைய தலைமையும் இரட்டை குழல் துப்பாக்கிகளாக செயல்பட்டால்தான் ஆட்சி ஒழுங்காக நடக்கும், கட்சியும் ஒழுங்காக நடக்கும். எங்களுடைய கட்சியினுடைய பொதுச்சாளரை போய் சந்திக்கிறத எந்த விதத்துல தவறுன்னு சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஆட்சி எடப்பாடியார் தலைமையில செயல்பட்டு நீங்க தான் சொல்லிருக்கீங்க. திரு தினகரன் அவர்கள் கட்சியிலே ஒதுங்கி இருக்கிறாரு, அவருக்கு எந்த ரோலும் இல்லைன்னு நான் சொல்லல. இல்ல கட்சியில இருந்து ஒதுங்கி இருந்தா கூட கட்சி பணி அவர் ஆற்றுறதுல அவர் போய் எம்எல்ஏ துணை பொதுச் செயலாளர் இருக்காரு. அம்மா அவர்கள் சின்னம்மா அவர்கள் அறிவித்து சென்ற துணை பொதுச் செயலாளர் அவர். ஆமா, அவரை புரோட்டோகால் படி போய் சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்திப்பது எந்த விதத்திலும் தவறு கிடையாது. அந்த சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்க ஆட்சிக்கு எந்த விதமான பங்கத்தையும் ஏற்படுத்த மாட்டோம்ங்கிறத அறுதிட்டு சொல்லி இருக்கிறாரு. அதனால இது ஊடகங்களால் கிளப்பப்படுகின்ற இதே போன்ற சூழ்நிலையில 2006 திமுக 96 சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஆட்சி அமைச்சிருந்தாங்க கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு. அப்போ மீண்டும் மீண்டும் திமுக மீது வைக்கப்பட்ட விமர்சனம் மைனாரிட்டி திமுக அரசாங்கம் என்பது. இப்ப அதே விமர்சனம் எதிர்க்கட்சிகள் உங்க மேல வைக்கிறாங்க இல்லையே. அதாவது இப்ப துணை பொதுச் செயலாளர் டிடிவி அவர்களை சந்தித்த வெற்றிவேல் அவர்கள் அன்று மாலையே எடப்பாடியாரையும் சந்தித்தார். அதனால இது யாரும் நாங்கள் இவங்களை சந்திக்கிறதுனால அவங்கள சந்திக்கல, இவங்களை சந்திக்கல, அதான் நான் ஒரே விதத்தில் சொல்ல விரும்புகிறதெல்லாம் இரட்டை குழல் துப்பாக்கிகள்
இல்ல அப்ப திரு ஜெயக்குமார் அவர்கள் சொன்னது தவறு, அது கண்டிக்கத்தக்க ஒரு கருத்து இல்ல. ஜெயக்குமார் அவர்கள் சொன்னது தவறா சரியாங்கிறது அவர் தான் சொல்லணும், நான் சொல்ல முடியாது. பட் இது வந்து சந்திக்கிறவர்கள் எங்களுடைய ஆதரவை முக்கியமான அமைச்சர்கள் 28 பேர் வந்து 27 பேர் கூடி ஒரு முடிவை எடுத்து அவங்க வந்து திரு தினகரன் அவர்களும் சசிகலா அவர்களும் வந்து கட்சியில வந்து பொறுப்பு அவங்களுக்கு எந்த ரோலும் கிடையாதுன்னு சொல்லி அவங்களை ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அப்ப நீங்க தானே விளக்கணும். அப்ப திரு ஜெயக்குமார் அவர்கள் சொன்னதை ஏற்கவில்லை. இல்ல, ஆட்சிக்கு எந்த விதத்திலும் பங்கம் ஏற்படாது, அதுதான் நாங்க சொல்ல விரும்புறோம். இல்ல ஆட்சி அதுதான் எல்லா எம்எல்ஏக்களும் சொல்லியாச்சு. 122 எம்எல்ஏக்கள் வந்து திரு பழனிசாமி அவர்களை தான் ஆதரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் கூட வெளிப்படையா திரு ஜெயக்குமார் அவர்கள் சொல்றாரு திரு தினகரன் அவர்களோட யாருமே தொடர்பு வச்சு கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொன்னதற்கு பிறகும் 32 எம்எல்ஏக்கள் இன்னைக்கு அவரை போய் சந்திச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அப்போ அது வந்து அவங்க ஒரு தனி ஒரு பிளாக்கா இயங்குறாங்க, ஒரு தனி அணியா இயங்குறாங்கன்ற பார்வை தானே வரும். அதனாலதான் எதிர்கட்சிகள் மைனாரிட்டி அரசாங்கமான்ற கேள்வி எழுப்புறாங்க. இல்ல இல்ல, உங்களுக்கு அரசாங்கத்துல நாங்க வந்து 90 எம்எல்ஏ பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றிவேல் அவர்கள் இவங்களையும் சந்திச்சாரு, அவங்களையும் சந்திச்சாரு. அதே மாதிரி எல்லாமே போய் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால வந்து உங்களுக்கு ஒருவரை சந்திப்பவர்கள் நாங்க இந்த அணியில செயல்படுறோம், இனிமே எடப்பாடியாருக்கு எங்களுடைய ஆதரவு கிடையாதுன்னு ஒருத்தர் அறிவிச்சாதான் நீங்க சொல்ற மாதிரி மைனாரிட்டிங்கிற பேச்சே வர முடியும். இதுல மைனாரிட்டிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. நாங்க வந்து ஆட்சி கவிழ்வதற்கோ இது பண்றதுக்கோ நாங்க வந்து செயல்பட மாட்டோம். நாங்க வந்து மரியாதை நிமித்தமாக துணை பொதுச்செயலாளரை சந்தித்தோங்கிறத அவங்க சொல்றாங்க. அதனால வந்து அதை வந்து யாரும் வந்து தவறா எடுத்துக்கொள்ள முடியாது. சோ இது வந்து முழுமையா அவர்களுடைய ஆதரவு வந்து நீங்க பெற்றிருக்கீங்க அப்படிங்கிறது முழுமையா இருக்கு, நிச்சயமா. ரைட். சோ இது மைனாரிட்டி அரசாங்கம் இல்லங்கிறது உங்களோட பார்வையா இருக்கு. நான் திரு புகழேந்தி அவர்கிட்ட இந்த விஷயத்தை எடுத்துட்டு போக நினைக்கிறேன். 32 எம்எல்ஏக்கள் வந்து திரு தினகரன் அவர்களுக்கான ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லும்போது எந்நேரமும் அவர்கள் வந்து ஒரு ஆக்ஷன்ல வந்து அவங்க எடுப்பாங்களோ, எந்நேரமும் அவங்க வந்து ஒரு மசோதாவை ஆதரிக்காம போயிருவாங்களோ, எந்நேரமும் அவங்க வந்து வேறொரு நிலைப்பாட்டு, ஏன்னா ஏற்கனவே அமைச்சரவை எடுத்த நிலைப்பாட்டுக்கு நேர் எதிர் நிலைப்பாட்டை இந்த 32 எம்எல்ஏக்கள் எடுத்திருக்கிறாங்க. அப்போ அது ஆட்சிக்கு நீங்க ஒரு நெருக்கடி கொடுக்குற மாதிரி தானே இருக்கு. முதல்ல வந்து அன்பு சகோதரர் சொன்ன போல இந்த ஆட்சிக்கு எந்த விதத்திலும் ஆபத்தோ எதுவும் கிடையாது. மிக அருமையாக சொன்னார்கள் அவர்கள். கழக பணிகளுக்காக துணை பொதுச் செயலாளரை சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து சந்தித்து வருகிறார்கள். நேற்றைய தினம் நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு எண்ணிக்கை, இன்று ஒரு எண்ணிக்கை உயர்வாக, நாளை தினம் பார்க்கும் பொழுது மாறி இன்னும் அதிகமாக போகும். ஆகவே இந்த எண்ணிக்கை உயர்வால் அதை கணக்கிட்டு ஏதோ நடக்கப் போகிறது என்ற ஒரு கற்பனையை வளர்த்து கொண்டு சொல்லுகிறீர்கள் என்றே நினைக்கிறேன் நான். ஆனால் அப்படி நான் நினைக்கல. அப்போ எதிர்கட்சி தலைவர் சொல்றது மாதிரி 4 ஆண்டு காலம் வந்து ஆட்சியில தொடரணும் அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் இவங்க செஞ்சிட மாட்டாங்க, அப்படியே தொடர்ந்துருவாங்கன்னு எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு. அதுதான் உண்மையா? இல்ல அவர் என்ன சொல்றாரு, 4 ஆண்டு காலம் 4 ஆண்டு காலம் அவங்களுக்கு பதவியில தொடரணும், அதனால ஆட்சியெல்லாம் கவுத்திர மாட்டாங்க அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு. நிச்சயமா அதுல என்ன சந்தேகம்? பதவிகளில் தொடர வேண்டும் என்பதுதான் அரசு, அரசு பதவிகளில் தொடர வேண்டும் என்பதுதான் ஆட்சி. அது இருக்கும். அந்த 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 நினைவுகளும் அந்த எண்ணங்களும் டெஃபினட்டாக இருக்கும். 4 ஆண்டுகள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று அவர் நாங்கள் நினைப்பதில் தவறே இல்லை. அது வாட் எவர் மே பி ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களுடைய கட்சியுடைய துணை பொதுச் செயலாளரையே நீக்கி வைக்கிறேன்னு சொல்லி அமைச்சரவையில வந்து ஒரு தீர்மானம் போடுறாங்க. அமைச்சர்கள் முதலமைச்சர் உட்பட அவங்க வந்து ஒரு மனதா அந்த விஷயத்தை அறிவிக்கிறாங்க. அப்ப அது கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லையா? அது நடவடிக்கை எடுக்க வேண்டிய விஷயம் இல்லையா? அதிமுகல இதுவரை நம்ம பார்த்திருக்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தை சொன்னாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். இல்லை, ஒரு சின்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க ஒரே ஒரு அமைச்சர் 28 அமைச்சர்கள் ஒன்னா சேர்ந்து அப்புறம் பேசி எடுத்த முடியும். 27 அமைச்சர் பேசவே இல்லை. அவங்களோட பிரதிநிதியா ஒருத்தர் தானே பேசுறாரு. 28 அது அப்படி மற்ற அமைச்சர்கள் எங்க பிரதிநிதி பேசியிருக்காரு. இன்றைய தினம் மதிப்பிற்குரிய மாண்புமிகு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் என்ன தவறு என்று கேட்டிருக்கிறார். துணை பொதுச் செயலாளரை சந்திப்பது வாட் இஸ் தி ராங் என்று கேட்டார். அன்றைய தினமே வனத்துறை அமைச்சர் மாண்புமிகு சீனிவாசன் கழகத்தினுடைய பொருளாளர் அவர்கள் அமைச்சர்களுக்குள்ளே மாற்று கருத்து இருக்குன்னு சொல்றீங்களா? நோ 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 எக்ஸப்ட் இது ஓப்பனா பேசுறேங்க. எக்ஸப்ட் அந்த ஜெயக்குமார் என்கின்ற ஒருவரை தவிர யாரும் பேசியதாக தெரியவில்லை. ஆரம்பத்திலேயே பல நேரங்களில் அவர் ஒருத்தருக்கு தான் அந்த கருத்து இருக்குன்றது உண்மையா இருந்தா முதலமைச்சரோ நீங்க சொல்ற துணை பொதுச் செயலாளரோ யாருமே அதை எடுத்து ஏன் விஷயங்களை சொல்லல? அமைச்சரவையில் இருக்கிறவங்க மத்தவங்க ஏன் சொல்லல? அவர் மேல ஏன் நடவடிக்கை எடுக்கப்படல? ஒருத்தருடைய தனிப்பட்ட கருத்துக்காக எல்லாரும் அப்படியே அமைதியா இருக்கிறது வந்து அப்ப அது ஒருத்தரோட கருத்துன்னு எடுத்துக்க முடியுமா? கலெக்டிவ் கருத்து இல்ல. ஐ அம் ரிப்பீட்டிங் தி சேம் क्वेश्चंस நோ. இப்ப நீங்க அதுக்கு நீங்க எனக்கு மத்தவங்க ஏன் பேசவில்லை? 3 அமைச்சர்கள் பேசியிருக்கிறார்கள் எனக்கு தெரியும்.
அது யார் யார் என்பது இப்பொழுது நேற்று முன்தினம் பேசியது ஜெயக்குமார். ஆனா திரு ஜெயக்குமார் அவர்கள் சொன்னதை கண்டிக்கலையா யாரும்? இல்ல அவர் சொன்னது தவறுன்னு யாரும் சொல்லலையே. இல்ல யாரும் சொல்லவே இல்ல. எங்களுக்குள்ள எழுந்திருக்கின்ற பெரிய பிரச்சனையே இப்பொழுது ஜெயக்குமார் அதற்காக வருத்தம் தெரிவிக்க வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்திருக்கிறோம். அதை கோர வேண்டியது முதலமைச்சர் தானே. அது அவர் சொல்லியிருப்பாரு. அது எப்படி சொல்றீங்க? ஜெயக்குமார் அவர்களுக்கு மேல இருக்கிறது யாரு? அவர் நிதி அமைச்சர், அமைச்சரவையில ஒரு அமைச்சரா இருக்காரு. அவருக்கு மேல இருக்கக்கூடிய முதலமைச்சர் தான் அதை கோரி இருக்கணும். அவருக்கு உடன்பாடு இல்லன்னா இல்ல, செய்தித்தாள்கள் முன்னே ஊடகங்கள் முன்னே வந்து சொன்னால்தான் அது நடைமுறை என்று அல்ல. உள்ளே நடந்து கொண்டிருப்பது என்ன என்பது எங்களுக்கு தெரியும். ஆகவே அதை இந்த முதல்வரை பொறுத்தவரை நான் மிக தெளிவாக சொல்கிறேன். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களை நியமனம் செய்து போனது நாடறியும். இந்த ஆட்சியை விட்டு செல்கிறேன், தம்பி எடப்பாடி நல்லபடியாக நடத்தி செல்வார் என்று தோள்களிலே கையை போட்டு வாழ்த்தி சென்றது நாடறியும். இதே நம்ம தந்தி டிவிலையும் காமிச்சோம். ஆகவே நம்மால் உருவாக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் அங்கே அமர்ந்திருக்கிறார். ஆகவே அவரை தொடர வேண்டும், அவர்தான் தொடர வேண்டும் என்பதிலே எங்களது துணை பொதுச் செயலாளருக்கு மாற்று அபிப்பிராயமே இல்லவே இல்லை. ஆனால் நேற்று அவர்கள் டெல்லியிலிருந்து வந்து சேர்ந்த பின்னால் டெல்லி பொய் வழக்கு என்று எங்களது மூத்த வழக்கறிஞர் அங்கே வாதாடி ஃபர்ஸ்ட் பெயில் பெட்டிஷன் இமிடியட்லி அலௌடு. அது முடிந்து அவர்கள் இங்கே வந்து பெங்களூர் செல்கிறார்கள். 2 மாத காலம் பொதுச் செயலாளரை அவர்கள் சந்திக்கவில்லை. அந்த நேரத்தில் போய் சந்திக்க போகின்ற நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை இவர் ஏன் வெளியிடுகிறார் என்பது புரியவில்லை. ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டார். ஆகவே அந்த கண்டனம் அது அதிமுக தான் விளக்க வேண்டியிருக்குது. நான் திரு ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய திரு பழனிசாமி அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறது. இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாரு, திரு பன்னீர்செல்வம் அவருடைய அணியில இருந்தும் கூட இங்க திரு தினகரன் அவர்களுக்கு ஆதரவளிக்க தயாரா இருக்கிறாங்க, விரைவில் வரப்போறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதற்கான ஆபத்தும் உங்க அணியில இருக்குதா? அதை மறுக்க முடியுமா? இல்ல, அந்த மாதிரி இல்ல. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து எல்லாமே ஒரு லட்சியத்துக்காக போராடுறவங்க. எங்களுடைய நிலைப்பாடு என்பது திருமதி சசிகலா அவர்களும் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களும் இந்த இயக்கத்தை விட்டு வெளியேற வேண்டும். நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவருடைய ஆதிக்கம் இந்த இயக்கத்திலே இருக்கக்கூடாது என்பதுதான். அதனாலதான் இன்னுமே வியப்பா இருக்கு, நீங்க யாரை எதிர்க்கிறீங்களோ அவர்களுடைய அணிக்கே உங்க சைடுல இருந்து போறாங்கன்னு ஒரு சட்டமன்ற பேசுறது தானுங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவ்வளவு எளிதா சொல்லி எங்கிட்ட பேசியிருக்காங்க. அமைச்சர்களை காமெடி பண்ணி 20 அமைச்சர்கள் வந்து என்ன அறிவிச்சாங்க, அதுக்கு இவர் என்ன பதில் சொல்றாரு? அப்ப அந்த 20 அமைச்சர்கள் எடுத்த நிலைப்பாட்டுக்கு என்ன அர்த்தம்? அதனால நீங்க அப்படி இருக்கிற ஒரு அமைச்சர்களே அந்த மாதிரி இருக்கிற பொழுது ஏதோ அந்த பகுதியில் இருக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொன்னதை வந்து நீங்க பெருசா எடுத்துக்கணுங்கிறது இல்ல. பன்னீர்செல்வம் அவர்களுடைய அணியில இருந்து எந்த ஒரு எம்எல்ஏவோ எந்த ஒரு எம்பியோ அணி மாறுவதற்கான வாய்ப்புகளே இல்லை. நிச்சயமாக ஒரு தொண்டர் கூட போக மாட்டாங்க, சாதாரண தொண்டர்கள் கூட போக மாட்டாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, அதே மாதிரி இது வந்து 3 அணிகள் வந்து கிடையாது, 2 அணிகள் தான். திருமதி சசிகலா அவர்களை ஏற்றுக்கொள்கிறவர்கள், அவரை ஏற்றுக்கொள்ளாமல் எதிர்க்கிறவர்கள், இந்த 2 தான் வந்து நிலைப்பாடு. இந்த 2க்கு இடையில அப்ப திரு பழனிசாமி அவர்களும் பன்னீர்செல்வம் அவர்களும் ஒரே அணியில இருக்காங்க. திரு பழனிசாமி அவர்கள் ஒரு பிராக்சி, திருமதி சசிகலா அவர்களுடைய பிராக்சியா தான் அங்க உட்கார்ந்து இருக்காரே ஒழிய நிச்சயமாக அவருக்கு அமைச்சரவை எடுத்த முடிவை எதிர்த்தாங்க 32 பேர் அந்த பக்கம் போயிருக்காங்க. இல்ல அவர்கள் வந்து அந்த திரு தினகரன் அவர்களை ஆதரிக்கக்கூடியவர்கள் 32 சட்டமன்ற உறுப்பினர்கள். அப்போ திரு இபிஎஸ் அவர்களும் திரு ஓபிஎஸ் அவர்களும் ஒரே அணி, அப்படி புரிஞ்சுக்கணும். இல்ல திரு பழனிசாமி அவர்கள் திருமதி சசிகலா அவர்களுடைய பிராக்சியா தான் இருக்கிறாரே ஒழிய நிச்சயமாக அவர்களுக்கு அவங்க அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய அமைச்சரவை கூடி அந்த முடிவை அறிவிச்சிருக்காங்களா? இப்ப திரும்பவும் திரு தினகரன் அவர்கள் சென்னைக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறமும் திரும்ப அதை வலியுறுத்தி இருப்பாங்களா? வலியுறுத்துற அது வந்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. எதுக்காக அதை செய்யறாங்கன்னா, திருமதி சசிகலா அவர்களை எதிர்க்கிற பொழுது மக்களிடத்திலே தொண்டர்களிடத்திலே எங்களது வாக்கு வங்கியிலே எங்களது செல்வாக்கு மிக ஒரு அதிகப்படியாக இருக்கிறது. இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறவர்கள் அவரது தொகுதிகளுக்கு செல்கிற போது, மக்களை சந்திக்கிற பொழுது, தொண்டர்களை சந்திக்கிற பொழுது இவர்களை ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஆகையினாலே அந்த அமைச்சர்கள் அனாதைகளாக விடப்பட்டிருக்கிறார்கள். அதனால அவங்களுக்கு ஒரு ஆசை, புளிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட மாதிரி நாங்களும் திருமதி சசிகலா அவர்களை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்களது செல்வாக்கை மட்டுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாக அந்த முயற்சியை எடுத்தார்கள். அவர்கள் இப்பொழுது செய்து கொண்டிருப்பது நாடகம். நாங்கள் நம்பவில்லை. நாங்கள் நம்பவில்லை. இங்க இருந்து அங்க யாரும் அணி மாறதுக்கான வாய்ப்பே இல்லை. ரைட். நான் திரு பார்த்திபன் அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறது, 3 வெவ்வேறு கருத்துக்கள் வந்து ஒரே கட்சிக்குள்ள இருக்கிறத தொடர்ந்து பார்த்துருக்கீங்க. இந்த 3 அணிகள்ல இப்போ திரு 32, 12, 90 அப்படின்ற மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்களோட இது பிரிஞ்சிருக்கு. சாமானியர்களுடைய பார்வையில இதுல எந்த அணி பலமா இருக்கிறதா நீங்க கருதுறீங்க?
இல்லை, சாமானியனவர்களோட பார்வையில் எந்த அலையும் பலமாக இருக்குங்கிறது எனக்கு அது பெரிய அபிப்பிராயம் இல்லை, தெரியல. ஏன்னா நான் ஒரு சாமானியனா என்னோட பார்வை வந்துட்டு இவங்க எல்லாருமே திரும்ப திரும்ப அரசியல் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா போன அக்டோபர்லேருந்து இந்த 9th மந்த் நடந்துகிட்டு இருக்கு. இவங்க தொடர்ந்து அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க தவிர அரசாங்கம் நடத்தலை யாருமே. இங்கே நிர்வாகங்கிறது சுத்தமாக இல்லை. இவங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன சிந்திப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க அரசியலை தான் சிந்திக்கிறாங்க. இது ரொம்ப ஒரு விரக்திவன் மனப்பான்மையில் தான் ஒட்டுமொத்த சாமானியர்களையும் தள்ளுறதா நான் நினைக்கிறேன். பெரும்பாலும் நீங்கள் மனுஷங்க காலையில் எந்திரிச்சு அவங்க வேலைக்கு போயிட்டு அவங்க வரதுலேருந்து அவங்க படுற கஷ்டங்கள் யாருமே இவங்க பார்த்து அதை சரி பண்ணுற உணர்வு இவங்களுக்கு இருக்கிறதா எனக்கு தோணலை. ஒரு சாமானியனா அதை தான் பார்க்குறேன் நான். இன்னொன்று நிர்வாகம் வந்து சுத்தமாக சீர்கெட்டு போயிருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ எனக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுக்க முடியும்னா நான் சிலது சொல்லணும்னு நினைக்கிறேன். இதில் 2 விஷயம். ஒன்று வந்துட்டு நிர்வாகம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நீர்நிலைகள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீர்நிலைகள் வந்துட்டு ஒட்டுமொத்த பெரும்பாலும் ஆக்கிரமிக்கப்பட்டுடுச்சு. 800 ஏக்கர் இருந்த ஏரி 200 ஏக்கர் ஆகிடுச்சு. 1000 ஏக்கர் இருந்தது 150 ஏக்கர் ஆகிடுச்சு. இன்றைக்கி நீங்கள் ஏரியில் போய் எந்த மண் எடுத்து நீங்கள் பார்த்தீங்களோ இல்லை ஆற்று வழியில் போய் பார்த்தீங்கனாலும் அதில் ஃபுல்லாக பிளாஸ்டிக் குப்பை அவ்வளோ 75% பிளாஸ்டிக் தான் இருக்குது, மண் கொஞ்சம் தான் இருக்குது. அப்போ நீர் மேலாண்மை எங்கே நடக்குது? நிர்வாகங்கிறது அங்கே எந்த இடத்துல நடக்குது? இப்போ இதில் வந்து எல்லா நதிகளும் ஆறுகளும் பார்த்தீங்கன்னா சாக்கடையாக மாறிப்போச்சு. அப்போது இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சென்னையில் இந்த சென்னை மாநகராட்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சென்னை மாநகராட்சியில் 40% நீங்கள் நம்ம 40% சென்னை மாநகராட்சியில் இருக்கிற இடங்களுக்கு கழிவு நீரை வெளியேற்றத்துக்கான கட்டமைப்பே கிடையாது, ட்ரைனேஜ் சிஸ்டமே கிடையாது. அப்போது எது முக்கியம்? இவங்க என்ன நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? சிஸ்டமே கிடையாதுன்னு எப்படி சொல்றீங்க? சென்னை மாநகராட்சியில் ஃபுல்லாவே நமக்கு எல்லா இடங்களையும் வந்து ட்ரெயின் கிடையாது. 40% இடத்துல ட்ரைனேஜ் சிஸ்டமே கிடையாது. குழி தோண்டி பைப்பு கூட போடாத இடங்கள் 40% இருக்கு மாநகராட்சியில். இன்னும் நான் சொல்றது கிரேட்டர் சென்னையும் சேர்த்து. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் லாரி வந்து இந்த கழிவு நீரை எடுத்துக்கிட்டு போய் இவங்க நேராக அதில் பெரும்பாலும் 75% ஆற்றுல விடுறாங்க, மீதி 25% வந்து பிளான்ட்ல ரீசைக்கிளிங் பிளான்ட்ல போய் விடுறாங்க, கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் விடுறாங்க. இப்போ இதெல்லாம் யார் பார்க்கறது? இப்போ இவங்களை நம்ம ஒரு சக மனிதனா நான் ஒரு சாமானியனா நான் எடுத்து பார்க்கும்போது என்னோட பார்வைக்கு இப்போ இதெல்லாம் யார் நிர்வாகம் பண்றது? இதெல்லாம் அரசாங்கம் தான் பார்க்கணும், மறுக்கல. இதெல்லாம் வந்து எதுவுமே நடக்கல அப்படின்றத வந்து நம்ம சொல்லிட முடியுமான்ற கேள்வியும் இருக்குது. இப்போ நீங்க சொல்ற மாதிரியே அதுக்குன்னு அதிகாரிகள் இருக்காங்க, அதுக்குன்னு விஷயங்கள். இப்போ அந்த கழிவு நீர் அகற்றுறதுக்குன்னு ஒரு பணியாளர்கள் வராங்க இல்லையா, அது பாட்டுக்கு அந்த ப்ராசஸ் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ப்ராசஸ் என்ன இருக்கோ அது நீங்க புது திட்டங்கள் எதுவும் வரல அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு நியாயமான பேச்சு. இல்ல வந்து அதுக்குமே கூட அவங்க வந்து டிஸ்பியூட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பட் எக்ஸிஸ்டிங் ப்ராசஸ், அதுக்கு பணியாளர்கள் இருக்காங்க, ஆபீசர்ஸ் இருக்காங்க, அது பாட்டுக்கு போக வேண்டிய விஷயங்கள் போயிட்டு தானே இருக்கு. உண்மைதான். இப்போ இந்த எக்ஸிஸ்டிங் ப்ராசஸ்ல பணியாளர்கள் அதிகாரிகள் எல்லாரும் இருக்காங்க. இப்போ நடக்கிறது நான் சொல்றது இப்போ இந்த 40% இல்லைங்கிறேன். இப்போ கழிவு நீர்கள் போய் ஆற்றுல தான் போய் கலக்குதுங்கிறேன். ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ்னு ஒன்று கட்டியிருக்காங்க வேர்ல்டு பேங்க்ல இருந்து லோன் வாங்கி. அந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜில் வந்துட்டு கழிவு நீரை மக்களே விடுறாங்க, அதை அரசாங்கமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. அந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜோட பர்பஸ் வந்து மழைநீர் போய் ஆற்றுல போய் கலக்கணும், எங்கேயும் தேங்காம. ஆனால் அதில் கழிவு நீர் போய் ஆற்றுல போய் கலக்குது, அது அரசாங்கமே இதாக இருக்கு. இப்போ இந்த அதிகாரிகளை யார் கட்டுப்பாட்டில் இருக்காங்க? அரசியல்வாதிகள் கட்டுப்பாட்டில் இருக்காங்க. இவங்க தானே அவங்களை நிர்வாகப்படுத்தணும். நிச்சயமா பொலிட்டிக்கல் பில்லுன்னு ஒன்று இருக்கு. ஓகே, புரிஞ்சுக்கிட்டேன். அதுல நிச்சயமா அதுல வந்து அரசுக்கு பங்கு இருக்குன்றதை நான் மறுக்கவே இல்லை. பட் என்னுடைய கேள்வி என்ன இருக்குன்னா, இதுல இவ்வளவு பிரச்சனைகள் நம்ம சொல்றோம், நம்ம என்னைக்கு கேட்டாலுமே பல்வேறு நிர்வாக பிரச்சனைகள் எல்லா அரசாங்கங்களையும் தொடர்ந்து இருந்துட்டே தான் இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய குழப்பங்கள்னால ஒருவேளை அது அதிகரிச்சிருக்குன்றது உங்களுடைய பார்வையா இருக்கலாம். தீர்வு என்ன? தீர்வு வந்து நான் 2 விஷயமா பார்க்குறேன். நான் வந்து இவங்க வந்து ஒரு விஷயத்தை ஒரு பாதிப்போட விளைவு தான் இவங்க. இந்த பாதிப்புக்கு காரணம் என்ன அப்படின்னா நான் 2 விஷயம் பார்க்குறேன். ஒன்று மக்களோட பார்வை. மக்களோட பார்வை அப்படின்னு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த மக்களோட பார்வையை உருவாக்குறது யாரு அப்படின்னு பார்த்தா ஊடகங்கள். ஸோ ஊடகங்கள் வந்து இதில் ஒரு பெரிய அவங்களோட பொறுப்பு உணர்ந்து நான் செயல்படலைங்கிறது நான் நினைக்கிறேன். இதை வந்து நான் சொல்ல விடுறேன். நீங்க எவ்வளவு வேணா சொல்லலாம். நீங்க நான் உனக்கு 5 நிமிஷம் தனியா டைம் தரேன், நீங்க ஊடகங்கள் பத்தி சொல்லலாம். என்னுடைய கேள்வி, இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு இப்ப நிர்வாகம் கேட்டு போச்சு, பிரச்சனைக்குமே சொல்றேன். இப்போ அதிமுக ஒன்றிணைவது தீர்வா இல்ல பல்வேறு எதிர்க்கட்சிகள் சொல்லிக் கொண்டிருப்பது போல இது வந்து தேர்தல் வந்துரும் அப்படிங்கிற பார்வை தான் உங்களுக்கு? இது எதுவுமே தீர்வு கிடையாது. இது எதுவுமே தீர்வு கிடையாது. தீர்வு வந்து நாளைக்கு பட்டுன்னு வந்துடாது. இது ஒரு நீண்ட கால ஒரு விஷயம். இந்த தீர்வு எப்படி நடக்கும், எப்படி படிப்படியா முன்னேறி தீர்வு நடக்கும் அப்படின்னா ஊடகங்கள் எப்படி வந்து இவங்க அரசியல்ல தான் 99% கவனம் செலுத்துறாங்க, அரசாங்கத்துல செலுத்தலையோ அதே போல ஊடகங்களும் அரசியல்ல தான் கவனம் செலுத்துறாங்களோ தவிர இவங்க அரசாங்கத்துல என்ன பண்றாங்க, நிர்வாகம் ஒழுங்கா நடக்குதா நடக்கலையாங்கிறது ஊடகம் கவனம் செலுத்துறது இல்ல. இப்ப இந்த ப்ரோக்ராம் இன்னைக்கு 1 மணி நேரம் நடக்குது, இது மாதிரி டெய்லி நடக்குது இல்ல அப்படி நடக்குதுன்னா இதுல நீங்க அரசியல தான் பேசுறீங்க தவிர அரசாங்கம் பேசுறது இல்ல, நிர்வாகத்தை பேசுறது இல்ல, நிர்வாக சீரியல் நிர்வாகம் தான் பேசிட்டு இல்ல, நிர்வாகம் பேசல. நீங்களும் நானும் நிர்வாகம் பேசுறது வந்து இதுல 5%. அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். 95%
100% நீங்க அரசியல தான் பேசுறீங்க. அந்த அணியா இந்த அணியா நானா நீயா என்கிட்ட எத்தனை பேர் இருக்காங்க? நீங்களே சொன்னது போல நீங்கள உங்களுக்கான ஒரு क्वेश्चन தான் கேக்குறேன், நீங்க தாராளமா ஆன்சர் பண்ணலாம். நீங்களே சொன்னது போல இவ்வளவு பெரிய நிர்வாக சீர்கேடுகள் இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்குன்னா அதற்கு யார் காரணம் நீங்க சொல்றீங்க? அரசியல் தலைவர்கள் காரணம், அவர்களுக்குள்ள நிகழக்கூடிய குழப்பங்கள் காரணம். அப்ப அந்த குழப்பங்கள் தீர வேணும், அதை பத்தி விவாதிக்க வேணும்ன்ற அவசியம் இல்லையா? அங்க இருக்க அதுல என்ன அரசியல் நடக்குதுன்ற விஷயம் மக்கள்கிட்ட போய் சேர வேணும்ன்ற அவசியம் இல்லையா? அது ஊடகங்களுடைய பணி இல்லையா? இல்ல, இதாவது இதுல வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னு பாத்தீங்கன்னா 3 பேர் இருக்காங்க. ஒன்னு அரசியல்வாதிகள், இன்னொன்னு வந்துட்டு நம்ம மக்கள், பொதுமக்கள், இதை தேர்ந்தெடுத்த காரணகர்த்தாக்கள், இன்னொருத்தங்க ஊடகங்கள். இவங்க உருவாக்குற பிம்பம் அங்க போய் சேருது, அது அவங்கள பாதிச்சு இவங்கள தேர்ந்தெடுக்கிறாங்க. இது ஒரு சைக்கிள் மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? இது ஒரு சைக்கிள் மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ மக்களோட பார்வை மாறணும், மக்களோட சிந்தனை மாறணும். இதுக்கு வந்து ஊடகங்களோட பங்கு பெரிய பங்கு இருக்கு. இல்லங்க, நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ இதே ஊடகத்துல நீரும் நிலமும்னு ஒரு செய்தி தொகுப்பு போயிட்டு இருக்கிறது, நீங்க சொல்லக்கூடிய அதே நீர் மேலாண்மை பிரச்சனைகளுக்காக போயிட்டு இருக்கக்கூடிய செய்தி தொகுப்பு 13 ஊர்ல என்னுடைய நாலேஜுக்கு மட்டும் தண்ணி வந்திருக்கு. அந்த செய்தி தொகுப்பு பார்த்த பிறகு அந்தந்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்திருக்கு, தண்ணி வந்திருக்கு. சோ இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. என்னுடைய கேள்வி வந்து இது போன்ற பிரச்சனைகள் இப்ப இங்க வந்து நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நிர்வாகம் பிரச்சனைகள் இருக்குதோ இல்லையோ, இன்றைக்கு இந்த ஆளும் கட்சியில ஒரு குழப்பம் இருக்கிறது. இந்த குழப்பத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறத என்னுடைய மூல கேள்வியாக இருக்கு. இந்த குழப்பம் வந்து எனக்கு ஒரு வருத்தமா தான் இருக்குது. இது வந்து ஒரு அவமானமா தான் இருக்கு. ஆட்சி நிலைக்கும் நினைக்கிறீங்களா நீங்க, இல்ல மாறும் நினைக்கிறீங்களா? இது மாறாது. இவங்க இந்த 4 வருஷத்தை விட மாட்டாங்க. ஒரு சாமானியனா என்னோட பார்வையில இது மாறாது. 4 வருஷம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் யாருக்கு அதிக இறை கிடைக்குங்கிற மனப்பான்மையில தான் இருக்காங்க. அதனால இவங்க அந்த 4 வருஷத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க நிச்சயமா. இவங்க எப்படியோ சண்டை போட்டுக்கிட்டாலும் அங்கதான் கண்டினியூ பண்ண தான் பார்ப்பாங்க. ஏன்னா இந்த மக்கள் பொதுவாக, நான் பழகிறேன், நிறைய பேர்கிட்ட பழகிறேன், ஆட்டோக்காரங்கிட்ட பேசுகிறேன், எல்லாருக்கிட்டையும் பழகிறேன். நான் பழகிறதுல இவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இப்போ யாருக்குமே மக்கள் ஆதரவு இல்லை. ஸோ இவங்க இன்னைக்கு இந்த ஆட்சி கவுந்துச்சுன்னா நிச்சயமா இந்த 3 பிரிவுகளில் எதுவுமே வராது. அது உண்மை. 3 பிரிவுகள் எதுவுமே வராது, யாருக்குமே வராது. யாருக்கும் ஒரு பர்சனாலிட்டி, நல்ல ஒரு நோட்டபிள் பர்சனாலிட்டி, மக்கள் வந்து ஞாபகப்படுத்தி ஓட்டு போடுற ஒரு பர்சனாலிட்டி அங்கே இல்லை. அதனால இங்க வாய்ப்பு திரும்பவும் பர்சனாலிட்டிகளை பார்த்து தான் மக்கள் வாக்களிக்கிறாங்க. மக்கள் இன்னைக்கு நிலைமை அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு நிலைமை அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிடுவோம். அப்போ வந்து நம்மளே நம்ம கேள்வி கேட்க வேண்டிய அவசியங்கள் இருக்கு, அப்படிங்கிறது போக வேண்டியிருக்கு. பழனிசாமி அவர்கள்ட்ட கேட்க நினைக்கக்கூடியது, இன்னைக்கு திரு பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, எங்களால இந்த ஆட்சி வந்து கவிழாது, நாங்க எதுக்கும் காரணமாக இருக்க மாட்டோம். அப்படின்னா இந்த ஆட்சிக்கு ஒரு நெருக்கடி வந்தால் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரிப்பார்கள் அப்படிங்கிறது தான் புரிதலா? இல்லை, அப்படி இல்லை. அதாவது இந்த ஆட்சி என்பது நிச்சயமாக திருமதி சசிகலா அவர்களின் ப்ராக்சியாக தான் திரு பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஒரு உதாரணமாக தேர்தல் ஆணையத்திலே இப்போ நீங்கள் சொன்னீங்க 20 அமைச்சர்கள் 27 அமைச்சர்கள்னு சொன்னீங்க. இதே அமைச்சர்கள் பத்திரிகைகளுக்கு, ஊடகங்களுக்கு பேட்டி அளிக்கிற பொழுது ஒரு விதமாக அளிக்கிறார்கள். அதே நாளில் தேர்தல் ஆணையத்திலே அவர்கள் தாக்கல் செய்திருக்கிற அஃபிடவிட்டிலே திருமதி சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளர், திரு தினகரன் அவர்கள் துணை பொதுச் செயலாளர், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை நிலைய செயலாளர் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு அஃபிடவிட் வந்து தாக்கல் பண்றாங்க. நிலைப்பாடு இருக்கு நீங்க சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு இந்த இவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்போது திரு தினகரன் அவர்களுக்கு ஆதரவா இவ்வளவு எம்எல்ஏஸ் போயிட்டு இருக்கிற நேரத்துல எங்களால இந்த ஆட்சி கவிழாது அப்படின்ற ஒரே சென்டென்ஸ் தான் அவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து அதை மட்டும் சொல்றாரு அப்படின்னா அதுல ஒரு மெசேஜ் இருக்குதா? அப்ப நீங்க சப்போர்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிற சொல்ற மெசேஜ் என்னன்னா, அவங்களா அடிச்சுக்கிட்டு கவிழ்த்துக்குவாங்களே ஒழிய நாங்க இதை வந்து கவிழ்க்கிறதுக்கு எந்த முயற்சியும் நாங்க எடுக்க மாட்டோம். அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய 18ஆம் தேதி எடுத்தது என்ன முயற்சி? அது வந்து ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்புங்கிறது. திரு பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டுமா, திரு பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக தொடர்வதா, அதுக்கு உண்டான ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு இல்ல. திரு பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரை பதவி ஏத்துட்டாரு, இந்த ஆட்சி நிலைக்கணுமா இல்லையாங்கிறதுக்கான வாக்கெடுப்பு. அப்படி இல்ல, நாங்க வந்து திரு பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற ஒரு முயற்சி. இப்போ மீண்டும் ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு சூழ்நிலை சட்டமன்றத்தில் வந்தால் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த ஆட்சியை ஆதரிப்பாரா எதிர்ப்பாரா? வரும்பொழுது நாங்கள் முடிவெடுப்போம். இந்த மாதிரி ஹேசியத்துக்கு வந்து வந்தால் அப்படினா மீண்டும் இல்லங்க, நீங்க ஏற்கனவே இந்த ஆட்சியை எதிர்த்து ஓட்டு போட்டுருக்கீங்க. நம்ம வந்து ஏற்கனவே இந்த ஆட்சியை எதிர்த்து தான் ஓட்டு போட்டுருக்கீங்க. அப்ப நாங்க கட்டாயம் எதிர்ப்போம்னு சொல்லணும், இல்ல கட்டாயம் ஆதரிப்போம், எங்க நிலைப்பாடு மாறிடுச்சுன்னு சொல்லணும். அரசியல்ல வந்து ஒரு நாள் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு காலகட்டம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற மாறுதல்கள். அப்படி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, அப்படி ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த முடிவுகளை நாங்கள் எடுப்போம். எக்ஸலென்ட்ங்க. அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ப்ராக்ஸி சீஃப் மினிஸ்டர்னு இன்னைக்கு நீங்க சொல்லிருக்கீங்க. அவர் ப்ராக்ஸியா இல்லையாங்கிறது நீங்க அப்புறமா வந்து கூடி முடிவெடுப்பீங்க. அந்த காலகட்டத்துல ஒரு திரும்ப அந்த நிலைப்பாடு இது வந்து ஒரு ஹைபோதெட்டிக்கல் क्वेश्चन தானே. இல்லங்க, அது ஏற்கனவே நடந்தது தானே சட்டமன்றத்துல. அந்த
திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தலைமை ஏற்று எங்களோடு வந்து இணையலாம், அது நடக்கலாம்ல. இல்ல இந்த அரசாங்கம் இப்ப இன்னைக்கு 27 அமைச்சர்கள் சொல்லி இருக்காங்க. இப்ப நீங்களே உங்க கணக்குப்படி 90 சட்டமன்ற உறுப்பினர்கள்னு சொல்றீங்க. இந்த 90 சட்டமன்ற 12 சேர்ந்தாலும் மெஜாரிட்டி வரலையே. அது வந்து நாங்க வந்து ஒருவேளை வந்து திரு அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக ஏற்கிற பொழுது, பதவி ஏற்கிற பொழுது அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த 32 கூட வந்துடலாம். அப்படி வரதா இப்பவே வந்திருப்பாங்க. இல்ல ஒரு திரு தினகரன் அவர்களே இப்பவே வந்து அந்த 32 பேர் அங்க போனாங்கல்ல சார், அவங்க இங்க வந்திருப்பாங்களே. நீங்க வந்து திரு தினகரன் அவர்கள் தலைமையை ஏற்கிறதுன்னு அவங்க முடிவு எடுத்துட்டாங்கன்னா அங்க போனவங்க இங்க இப்பவே வந்திருக்க போறாங்க. அதுக்கே வந்து அவங்க சொல்லி இணைய வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணணும். இல்ல அது அதனாலதான் நான் சொல்றேன், இதெல்லாம் வந்து நம்ம அந்த ஹைபாத்தட்டிக்கல் கொஸ்டினுக்குள்ள போக வேண்டாம். இன்றைய ஒரு நிலைப்பாடுங்கிறது வந்து நாங்க வந்து இந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கு நாங்கள் எந்த விதமான முயற்சியும் நாங்க எடுக்க மாட்டோம். ஆனால் அவர்களுக்குள்ளே இருக்க திரு தினகரனா, திரு பழனிசாமியா, அல்லது திருமதி சசிகலாவா, அல்லது திரு திவாகரா அப்படின்னு அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த போட்டியில இந்த அரசாங்கம் கவிழ்ந்தால் அதற்கு நாங்கள் பொறுப்பு அல்ல. ரைட், ஓகே. அதான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் ஆதரிப்பீங்களா எதிர்ப்பீங்களா தான் என்னோட கேள்வி. அந்த நிலை வருகிற பொழுது அதற்கு தகுந்த நிலை வருகிற பொழுது யார் அங்க இருக்காங்க, யார் முதலமைச்சர், இதெல்லாம் பார்த்து நீங்க முடிவு எடுப்பீங்க. ஆமா ஆமா. இப்போது வரை இது வந்து ஒரு ப்ராக்ஸி கவர்மெண்ட்ங்கிறது தான் உங்களுடைய நிலைப்பாடு. எங்களுடைய நிலைப்பாடு அதுதான். ரைட், இந்த நிலைப்பாடு மாறுமா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நான் திரு காசிநாத் பாரதி அவர்கள்ட்ட கொண்டு போகக்கூடிய விஷயம், அமைச்சரவை கூடி எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவை ஒரு அமைச்சரே மாத்தி சொல்றாரு. சசிகலா அவர்கள் தான் பொதுச் செயலாளர், தினகரன் அவர்கள் தான் துணை பொதுச் செயலாளர் அப்படின்னு ஒரு அமைச்சரே அடிச்சு சொல்றாரு. சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்க போறாங்க, சரி அவங்க ஏதோ தனிப்பட்ட முறையில பாக்குறாங்க அப்படி இப்படிலாம் சொல்லப்படுது. அமைச்சரே மாத்தி சொன்னா அப்புறம் இல்லை, அதாவது ப்ராக்சி கவர்மெண்ட்னு சொன்னாங்க. இந்த இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை முன்மொழிந்தது சின்னம்மா அவர்கள் தான். அதை யாரும் மறுக்க முடியாது. இன்னைக்கு வேணா எங்களுக்குள்ளார கருத்து மாறுபாடு இருக்கலாமே தவிர இவங்களை வந்து முன்மொழிஞ்சது அவங்க தான். இவங்களை முதலமைச்சராக்குவதற்கான அனைத்து வேலைகளையும் அனைத்து முயற்சிகளையும் செய்தவர் வந்து இன்னைக்கு துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய டிடிவி அவர்கள் தான். இன்னைக்கு எங்களுக்குள்ளார கருத்து வேறுபாடு வந்துட்டுங்கிறதுக்காக உண்மையை நாங்கள் மாற்றி சொல்ல முடியாது. அதே போல இந்த ஆட்சியை கவிழ்த்து விட வேண்டும் என்று முழு நோக்கத்தோடு செயல்பட்டவர்கள் ஓபிஎஸ் அணியை சேர்ந்தவர்கள், அதையும் மறுத்து விட முடியாது. ஏன்னா நாங்க பொறுப்பல்லன்னு சொல்றாங்கல்ல, இவங்க பொறுப்பு எடுத்துக்கொண்டு செய்ததை தோல்வியடைந்து விட்டார்கள். இந்த ஆட்சியை புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த ஆட்சியை கலைப்பதற்கான அனைத்து முயற்சிகளை மேற்கொண்டு தோல்வியடைந்து விட்ட ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு நாங்கள் பொறுப்பல்லனா நீ பொறுப்பே வர முடியாது. பொறுப்புக்கு வர முடியாத இடத்துல நீங்க ஏன் பேசுறீங்க? உங்களுக்கு நீங்க பொறுப்பை எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல பன்னீர்செல்வம் அவர்கள் வராரா இல்லையன்றதே கேள்வி இல்லை. நீங்க என்ன சொல்றீங்க? சசிகலா அவர்களும் தினகரன் அவர்களும் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முதலமைச்சர் ஆக்குனாங்கன்னு சொல்றீங்க. இந்த அமைச்சரவை உருவாக்குனாங்கன்னு சொல்றீங்க. அப்ப இந்த அமைச்சரவை ஏன் அவங்களை ஒதுக்கி வச்சது? அதுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல, அது எடப்பாடியார் அவர்கள் அறிவிச்சிருந்தா தான் நீங்க கேட்கணும். அதுல இருக்கிற இன்னைக்கு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் ஒரு கருத்தை புரிஞ்சுக்கிடுங்க. இன்னைக்கு ராஜேந்திர மாண்புமிகு ராஜேந்திர பாலாஜி அமைச்சர் வேற மாதிரி சொல்றாருன்னு சொல்றாங்க. அதனால வந்து இது எடப்பாடியார் தன்னிச்சையாக அறிவித்திருந்தால், அவர் வந்து இது மாதிரி சின்னம்மாவையோ டிடிவியோ ஒதுக்கி வைக்கிறோம் என்று அவர் நேரடியாக அறிவித்திருந்தால் நீங்க சொல்ற கொஸ்டினுக்கு நான் பதில் சொல்ல முடியும். இன்னைக்கு இல்ல, அப்ப அந்த அமைச்சரவை கூட்டமே ஒண்ணு நடக்கல, அவங்க எல்லாம் கூடி விவாதிக்கவே இல்ல, அந்த முடிவே எடுக்கல. ஏப்ரல் 17 அறிவிச்சதும் தவறு, ஏப்ரல் 18 அறிவிச்சதும் தவறு. சரியாங்கிறதெல்லாம் சொல்றதுக்கு வரல. அறிவித்தவரை மட்டும் தான் கேட்க முடியுமே தவிர நீங்க பாக்கி பேர் எங்க இருந்தாங்க, பாக்கி பேர் அறிவிச்சாங்களா, அப்படி இல்லன்னா கூட தமிழக அரசுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடியார் அறிவிச்சாரான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அவர் அறிவிக்கல. இல்லங்க, முதலமைச்சரையும் போய் அவருடைய கேபின்ல சந்திச்சிட்டு எல்லா அமைச்சர்களும் வெளியே வந்து அவர் வந்து பேட்டி கொடுத்தாரா? முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடியார் வெளியில வந்து நிலைப்பாடே அது இல்ல. அப்ப திரு பன்னீர்செல்வம் அவர்கள் குற்றச்சாட்டு, அதாவது 33 அமைச்சர்கள் இருக்கு. இல்ல இல்ல, இரட்டை நிலைப்பாடு கவர்மெண்டே பிராக்சி தாங்க. சின்னமா தானங்க முன்மொழிஞ்சிட்டு போறாங்க. அப்புறம் என்னங்க பிராக்சியா செயல்படுறீங்க? நீங்க கவுக்கிறதுக்கு பாத்தீங்க, கவுக்க முடியல. நாங்க கவுக்க மாட்டோம்னு இப்ப திரும்ப சொல்றீங்க. உங்களால கவுக்க முடியாதுயா. உண்மை என்னன்னா உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. இது ஒரு பிராக்சி அரசுங்கிறத ஏற்கிறீங்க. இது ஒரு பிராக்சி அரசுங்கிறத ஏற்கிறீங்க. அதிமுக அரசுமா? புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இல்ல, புரட்சித் தலைவி இல்ல சின்னம்மா அவர்களால் முன்மொழியப்பட்டவர். இன்னைக்கு மறுக்க முடியுமா? நீங்க எடப்பாடியார் மறுக்க முடியுமா? யாரும் மறுக்க முடியாது. அவங்க தான் உருவாக்கிட்டு போயிருக்காங்க, அவங்க தான் செஞ்சுட்டு போயிருக்காங்க. இல்லங்க, அதெல்லாம் ஏப்ரல் 18ஆம் தேதிக்கு முன்னாடி. இல்ல, அந்த ஏப்ரல் 18 அததான் நான் சொல்றேன். எடப்பாடியார் அறிவிச்சிருந்தா நீங்க சொல்றது கரெக்ட். ஒரு அமைச்சர் அறிவிச்சாருங்கிறதுக்காக பாக்கி பேருடைய கருத்தா எப்படி நீங்க எடுத்துக்க முடியும்? அடுத்து ஒரு அமைச்சரவை கூடி ஒரு அமைச்சரவை கூடி ஒரு அமைச்சரவை கூடி ஒரு கட்சியினுடைய அமைப்பை மாற்றிவிட முடியும்னா, அப்படி இருந்தா மன்மோகன் சிங் வந்து சோனியா காந்தியை மாத்தி அமைச்சிட்டு போயிருப்பாரு. அவர் தான் பிரதமரா இருந்தாரு, பண்ணிட்டு போயிருப்பாரு. நான் பிரதமரா இருக்கிறேன், சோனியா காந்தி பொதுச்செயலாளர் கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. அதாவது அடுத்ததாக இன்னொரு கருத்தை சொல்றேன். இவர் வந்து 12 பெருசுன்னே நினைச்சிட்டு இருக்காரு இன்னைக்கு வரைக்கும். இல்ல 12 முதலமைச்சருக்கு ஒப்புதல் இல்லை.
இல்ல அது அவங்கள்ட்ட தான் கேட்கணும். அவங்க அறிவிக்கலைங்கிறத நான் சொல்றேன். முதலமைச்சர் எந்த பேட்டியும் தன்னிச்சையாக வந்து சின்னம்மாவையோ டிடிவியோ ஒதுக்கி வைக்கிறேன்னு சொல்லல. அப்போ திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இவ்வளவு நாளா சொல்லி வந்த குற்றச்சாட்டு உண்மையாகுது இல்லையா? இவங்க வந்து வெளியே ஒதுக்கி வச்சுட்டோம்னு சொல்றாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில தான் நாங்க இயங்குறோம்னு சொல்றாங்க. ஆனா உள்ளுக்குள்ள சசிகலா அவர்கள் தலைமையில தான் இயங்கிட்டு இருக்காங்கன்னு தான் அவங்க குற்றச்சாட்டா இருக்கு. அது உண்மையா இருக்கு. அதெல்லாம் அவருக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியலையே. இல்ல நீங்க தான் இப்ப சொன்னீங்க. இல்லையே எடப்பாடியார் அறிவிக்கலன்னு தான் முதலமைச்சர் வந்து அறிவிக்கலங்கிறத நான் சொல்றேன். இல்ல முதலமைச்சர் சசிகலா அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அறிவிச்சிருந்தாதான் நான் அதுக்கு பதில் சொல்ல முடியும். அடுத்ததா வந்து அவர் என்ன சொல்றாருன்னா 12 தான் பெருசுன்னு நினைச்சிட்டாரு. மேத்தமேட்டிக்ஸ் இப்ப வந்து ஓபிஎஸ் அணி கொடுக்குற மேத்தமேட்டிக்ஸ் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. 12 பெருசா 90 பெருசா 120 பெருசா பழனிசாமி அவர்கள் உட்பட சேர்ந்து தேர்தல் ஆணையத்துல கொடுத்திருக்கக்கூடிய விஷயத்துல வந்து கொடுக்க முடியும். கொடுக்க முடியும். நான் என்ன சொல்றேன், ஒரு கருத்தை பதிவு வைக்கிறாங்க. இல்ல பொதுச்செயலாளர் இல்ல ஒரு கருத்தை பதிவு வைக்கிறேன். ஒரு கருத்தை பதிவு வைக்கிறேன். இதை விட மேல திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வைகோ அவர்கள் பிரிந்து சென்றார். ஏறக்குறைய செம்பாதி மக்களை அழைத்துக் கொண்டு சென்றார். அதுக்காக வந்து பொதுச்செயலாளர் மாத்தி அவர் அங்க அப்டேட் போட முடியுமா? போட முடியாது. இருக்கிறவங்க தான் பொதுச்செயலாளர். ஒரு மனதாக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களோ அவங்க தான் பொதுச்செயலாளர். ஓகேங்க, அவங்க தான் பொதுச்செயலாளர். அவங்களோட நிலைப்பாடுமே வச்சுக்கிறேன். அது இரட்டை நிலைப்பாடுங்கிறத அவங்க சொல்றது. ஜெயக்குமார் அவர்கள் ஒரு பக்கம் ஒண்ணு, அமைச்சரவையில ஒண்ணு, இங்க ஒண்ணு, எம்எல்ஏக்கள் ஒண்ணு, வேற அமைச்சர் ஒண்ணு. அப்ப இரட்டை நிலைப்பாடு முதலமைச்சருடைய கருத்துக்கு தான் பதில் சொல்ல முடியும். இல்ல இருக்கிற அமைச்சர்கள் என்ன சொல்றாங்கங்கிறது முதலமைச்சருடைய கருத்து உங்களுடைய கருத்தா? அவ்வளவுதான். முதலமைச்சர் என்ன சொல்றாங்க? முதலமைச்சர் வந்து சசிகலா அவர்களையும் தினகரன் அவர்களையும் தான் ஏற்கிறார். அது தெரியல, அவர்கிட்ட தான் கேட்கணும். இதுவரைக்கும் இல்ல ஒரு கருத்து அவரை நீக்கி வச்சோன்னு அவர் சொல்லல. அப்ப ஏற்கிறாரா இல்லையாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். ரைட். நம்ம இதை வந்து முதலமைச்சர் தான் விளக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதுதான் அவங்களும் கேட்கறாங்க. முதலமைச்சர் இந்த விஷயத்துல விளக்கம் கொடுக்கணும். ஏன் முதலமைச்சர் மௌனமாக இருக்கிறாருன்னு பன்னீர்செல்வம் அவர்களோட அணியில கேட்கறாங்க. திரு காசிநாத் பாரதி உங்களை தான் கேட்டு, முதலமைச்சர் இதுல ஏன் இன்னும் மௌனமாக இருக்கிறார்? அமைச்சரவையிலே மாத்தி மாத்தி கருத்து சொல்லும்போது அவர் விளக்கம் கொடுக்க வேணாமா? அவர் அதான் சாமானியர் கேட்ட மாதிரி வந்து செயல்படாத அரசுன்னு மொத்தமா சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. கோயபல்ஸ் பிரச்சாரம். அதுக்கு தான் நான் பதில் சொல்ல விரும்புறேன். வறட்சிக்கு வந்து இன்னைக்கு போர்க்கால அடிப்படையில இல்ல 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 முதலமைச்சர் விளக்குவாரா? அததான் மக்களுக்கான இதை விட மக்களுக்கான பணிகளை அவர் முன்னெடுத்து போயிட்டு இருக்காரு. இன்னைக்கு வந்து வறட்சி அதிகமா இருக்கு, குடிமராமத்து பணியை அறிவிச்சிருக்காரு. இன்னைக்கு எங்க பகுதியில் பாத்தீங்கன்னா மானங்கொண்ட நாட்டுல 2.25 கோடிக்கு தூர்வாரதுக்கான வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் இப்ப எங்க பகுதியில் எங்க பகுதியில் எங்களுடைய அமைச்சர் OS மணியன் அவர்கள் கூட்டத்தை போட்டு வறட்சியை சரி பண்ணுவதற்கு என்ன மாதிரியான பணிகளை செய்யறது? இல்ல இல்ல நீங்க என்ன சொல்றீங்கன்னா அததான் உங்களுக்கு தான் பதில் சொல்றேன். அதாவது அரசியலை விட அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் இதை அறிவிக்கிறாரு. அவர் வந்து 27 அமைச்சர்களுடைய கூட்டத்தின் முடிவாக அறிவிக்கிறாருன்றதான் அவங்க சொல்றாங்க. இன்னொரு அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வேற விஷயத்தை சொல்றாரு. 32 சட்டமன்ற உறுப்பினர்கள் வேற விஷயத்தை சொல்றாங்க. அப்போ முதலமைச்சர் இதுல விளக்கணும், வாய் திறக்கணும்னு பன்னீர்செல்வம் கேக்குறாங்க. நாங்க இதை விட மக்கள் பணியை முன்னெடுத்துட்டு போறதுதான் பெரிய விஷயமா. அப்ப இந்த கட்சி பிரச்சனைகள் பத்தி நீங்க யோசிக்கவே இல்ல. இப்படி செஞ்சா இப்ப சாமானியர் என்ன சொன்னாங்க, மக்கள் பணியை அவங்க செய்யலன்னு சொன்னாரு. நான் மக்கள் பணியை செய்யறதுக்கான வேலையை நான் சொல்றேன். அரசியலை விட மக்கள் பணி தான் முக்கியமான விஷயம். இல்ல நிச்சயமா செய்யுங்க. ஆனா 27 அமைச்சர்கள் தலைமைச் செயலகத்துல கூடி மக்கள் பிரச்சனை விவாதிச்சாங்களா, கட்சி பிரச்சனை விவாதிச்சாங்களான்ற கேள்வி வருது இல்ல. இந்த பிரச்சனைகள் விவாதிக்கப்பட்டதான 27 அமைச்சர்கள் தலைமைச் செயலகத்துல கூட்டம் போட்டு இந்த விஷயத்தை அறிவிக்கிறாங்க. கட்சி விஷயத்தை தானே அறிவிக்கிறாங்க. அப்ப அந்த கேள்வி தானே வரும். சரி, நாளைக்கு அவங்களே இந்த ஸ்டாண்ட் இல்லன்னு சொல்லிட்டு மாறி போனா நீங்க என்ன பண்ண போறீங்க? ஊடகங்கள் இதே மாதிரி இன்னைக்கு 32 இருக்குது, நாளைக்கு 122 ஆயிடுனா நாளைக்கு ஸ்டாண்ட் மாறிடும். அதனால வந்து இது ஒரு கற்பனையின் அடிப்படையில் இன்னைக்கு இருக்கிற ஒரே நாள் சுச்சுவேஷனை வச்சு நம்ம பேச முடியாது. மக்கள் பணியை மட்டும் தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து இவர்கள் அணியில இருக்கிற மாபா பாண்டியராஜன் இன்னைக்கு கல்வித்துறையை வந்து பாராட்டுறாரு. இன்னைக்கு அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் மிகச்சிறப்பா செயல்பட்டு இருக்காருன்னு. அதனால வந்து எங்களுடைய மக்கள் பணியை நாங்க செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஓகே ரைட். வியப்பாக இருக்கிறது உங்களுடைய பல பதில்கள். நான் நான் ஒன்றும் தவறான பதில சொல்லலையே. மக்கள் பணியை செஞ்சுட்டு இருக்கவங்க சொல்றேன். செய்யாத பணியை நான் சொல்லலையே. எதுவுமே தவறுன்னு சொல்ல முடியுமா? எனக்கு வியப்பா இருக்குன்னு தான் சொன்னேன். நான் திரு புகழேந்தி அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறேன். இந்த ஒரு விஷயத்துல வந்து நாளைக்கு வந்து சட்டமன்றம் 14ஆம் தேதி வந்து கூட இருக்கிறது. பல்வேறு பிரச்சனைகளை வந்து எதிர்கொண்டிருக்கிறது. எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் வந்து நல்லது நடக்கும், நீங்கள் நினைத்தது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சட்டமன்றத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ ஏற்கனவே இந்த இரு அணிகளுடைய பிரச்சனை வந்தப்போ பிப்ரவரி 18 சட்டமன்றத்தில் மிகப்பெரிய அமளிகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து அதை பார்த்தோம். இன்னைக்கு பல பிரச்சனைகளை தமிழ்நாடு சந்திச்சிருக்கு. ஜிஎஸ்டிக்கான முக்கிய மசோதாவை நம்ம வந்து இந்த கூட்டத்தொடரில் நிறைவேற்றி ஆக வேண்டியிருக்கு. வறட்சிக்கான விஷயங்கள், நீட் தேர்வுக்கான விஷயங்கள், இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது எதிர்கட்சிகளுக்கும் எழுப்புவதற்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லும்போது இவ்வளவு குழப்பங்கள் கட்சிக்குள்ளே நீடிச்சிட்டு இருந்தா எதிர்கட்சிகளை சரியா எதிர்கொள்ள முடியும்னு நினைக்கிறீங்களா? அதுதானே இவர் இவ்வளவு நேரம் பேசினாரு. நீங்க இந்த 3 இலைன்னு சொல்றதை வந்து நான் முதல்ல என்னுடைய கருத்து அப்ஜெக்டட் என்னன்னு கேட்டீங்கன்னா, தவறான ஒரு தலைப்பை வச்சு 3 இலைன்னு சொன்னா இரட்டை இலை தான் எங்கிட்ட இருக்கு. 3வது இலை எங்கிருந்து வந்ததுன்னு புரியல.
இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் அவர்களை ஏற்றுதான் செயல்படுகிறோம் என்று பக்கத்தில் இருக்கவங்க சொல்றாங்க. நானும் அதான் சொல்லிட்டு இருக்கேன். மூன்றாவது உங்களை சொல்லல சார், உங்களை கணக்குல எடுத்துக்கல. நாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த எண்ணிக்கைன்னு வருது பாருங்க. பழனிசாமி சார் பேசிட்டு இருக்காரு. எண்ணிக்கைன்னா இந்த 12 வச்சு எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. இவர் பன்னீர்செல்வம் சொல்றது மிக பொருத்தமான பதிலை சொல்லியிருக்கிறார். எங்களால் இந்த ஆட்சி கவிழாது என்று சொல்லுவது மிக உண்மையான விஷயம். என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 12 வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது இல்ல. எப்படி ஆட்சிக்கு விடும்? என்னுடைய கேள்வி, எதிர்க்கட்சிகளை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? சட்டமன்றத்துல ஒன்றும் பிரச்சனையே இல்லையே. இவ்வளவு குழப்பங்களையும் அவர்கள் வந்து இதே குழப்பங்களை கூட அவங்க வந்து கேள்விகளா எழுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல வந்து பல பிரச்சனைகள் வந்து இருக்குது. அணிகளுக்குள்ளேயே இவ்வளவு கருத்து வேறுபாடு, அமைச்சரவைக்குள்ளேயே கருத்து வேறுபாடுன்ற விஷயம் இருக்கும்போது எதிர்க்கட்சிகள் வந்து எதிர்கொள்ள முடியுமா? சட்டமன்றம் சீராக நடக்குமா? இல்ல, அன்னைக்கு கூடிய மெஜாரிட்டியை நிரூபிக்க கூட்டத்திலே ஏற்பட்ட கலாட்டா மறுபடியும் அந்த சட்டமன்றத்தில் என்ன நடந்ததுன்னு இப்ப நீங்க சொன்னீங்களா இல்லையா சோகா? அதனால நான் என்ன சொல்றேன், அன்னைக்கு எதிர்கொண்டோம். இதே திராவிட முன்னேற்ற திராவிட முன்னேற்ற கழகமும் இவர்களும் சேர்ந்து அங்கு பெரிய ஏதோ நடக்க போது, ஆட்சி கவிழ்ந்துற போது, இந்த ஆட்சி தொடராதுன்னு அந்த அன்னைக்கு நடந்த கூத்தெல்லாம் நாடு பார்த்தது. நாம் கண்டோம், பேசினோம், எல்லாம் நடந்தது. அன்னைக்கு என்ன ஆச்சு? மெஜாரிட்டி ப்ரூவ்டு. அவ்வளோ கலாட்டாகியும் விடல. நடந்ததா? இப்ப என்ன நல்லது நடக்க போகும், நல்லது நடக்கும்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் சொல்றாருன்னா நல்லதுதான் நடக்கும். இப்ப அவர் சொன்னார், அருமை நண்பர் பொதுவாக சொன்னார் ட்ரைனேஜ் சிஸ்டம்னு சொல்லி. இந்த மாநகராட்சி சென்னையிலே உருவாக்கப்பட்ட நாளிலிருந்து த டோட்டலி கம்பேரிட்டிவ் அதர் ஸ்டேட்ஸ் ட்ரைனேஜ் சிஸ்டம் மெட்ராஸில் டோட்டலி ஃபெயில்டு. அதை தானே புயல் வரும்பொழுதும் சரி, வரதா புயல் வரும்பொழுதும் சரி. இல்ல கரெக்ட், வரதா தானே புயல். நான் எப்ப பேசுறேன், சின்ஸ் மாநகராட்சி கார்பரேஷன் வரதா இப்போ சார் இல்ல ஆமாங்க, இப்போ வரதா கேளுங்க, வரதாவும் அப்ப தானே புயல் எல்லாம் வந்துச்சு இல்லைங்களா, பெரிய இடர்பாடு ஏற்பட்டுச்சு. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, அந்த அப்ப எல்லாம் ட்ரைனேஜ் சிஸ்டம் சரியில்லைங்கிறது நல்லாவே தெரிஞ்சுது. இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் மெட்ராஸ்ல அமையும் பொழுது சரியாக அமைக்கப்படவில்லை என்பதுதான். யாரும் புதுசா காரணம் மாறி மாறி ஆட்சியில வந்து செஞ்சுதான் ஆகணும். இப்போ மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி. துணை பொதுச் செயலாளர் வந்து அவர்களை நியமனம் செய்து முதலமைச்சராக விட்டு சென்றிருக்கிறார்கள். இவர் சொன்ன மாதிரி ஒரு இரட்டை குழல் துப்பாக்கியாக கட்சியும் ஆட்சியும் செயல்பட வேண்டும். இதனால இந்த குழப்பங்கள்னால சட்டமன்றத்துடைய செயல்பாடுகள், மானிய கோரிக்கைகள், ஜிஎஸ்டி நிறைவேற்றது இதெல்லாம் வந்து பாதிக்காது. எதுவும் பாதிக்காது. இந்த நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கக்கூடிய எங்களது தலைவர் அட்வைஸ் பண்ணுவார் கவர்மெண்ட்டுக்கு. டிடிவி தினகரன் அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை முதலமைச்சரும் அமைச்சர்களும் ஏற்றுக்கொள்வார்கள். இந்த சட்டமன்றம் மிக சிறப்பாக நடைபெறும். இந்த ஆட்சி காப்பாற்றப்படும். ஒன்னு கவனிங்க, ஒன்னு சொல்றேன். இப்போ நீங்க உங்க தொலைக்காட்சிக்கு என்ன சொல்றேன்னா, இந்த மூன்றாவது அணி, மூன்றாவது இலையெல்லாம் விட்டு விடுங்கள். ஒரே இரட்டை இலை சின்னம், ஒரே கட்சி, அது டிடிவி தலைமையிலே, சின்னம்மா தலைமையிலே இயங்குகிறது என்பதுதான் உண்மை. திரு பார்த்திபன், உங்களுடைய கடைசியான பார்வை. இந்த 3 பேர், இந்த 3 அணிகளை இப்போ பிரிஞ்சு இருக்கிறது, இவங்க வந்து தொடர்ந்து 4 வருஷம் இல்லாமல் அடுத்து தொடர்ந்து இருக்கணும், ஆட்சியில் இருக்கணும், இந்த பிக்சரில் முதல்ல இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா, இந்த 4 வருஷம் தயவுசெய்து கொஞ்சம் இந்த சொசைட்டிக்கு கொஞ்சம் கொடுங்க. எடுத்துக்கிட்டதெல்லாம் போதும், சொசைட்டிக்கு கொஞ்சம் கொடுங்க நிறையா. தயவுசெய்து வந்து இந்த ரியல் எஸ்டேட் மசோதா இன்னும் இந்த தமிழ்நாட்டுக்கு இன்னும் வரல, லோகாயுத்தம் இன்னும் வரல, இன்னும் கவர்னன்ஸ் ஆஸ்பெக்டில் நிறைய செய்ய வேண்டியிருக்கு, இப்போ மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் நிறைய செய்ய வேண்டியிருக்கு. தயவு செய்து அதெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தி நல்ல பேர் எடுத்தாலே நிச்சயமாக அவங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைன்னா இதோடு முடிஞ்சிடும், முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுரும் அந்த இதுக்கு அடுத்த 4 வருஷம். நிச்சயமா. சோ வந்து மக்கள் பணிகள் அரசு அப்படி எப்படி முன்னெடுக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு கருதுறீங்க. நேரம்ல நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டியிருக்கிறது. நிச்சயமாக இந்த ஒரு பிரச்சனையில 3 வெவ்வேறு கருத்துக்கள் வந்து ஒரு கட்சியில இருந்தே வரக்கூடியதை பார்க்கிறோம், வெவ்வேறு கருத்துக்கள் அமைச்சரவையிலிருந்தே வரக்கூடியதை பார்க்கிறோம். முதலமைச்சருக்கே ஒப்புதல் இருக்கிறதா இல்லையா என்ற கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. முதலமைச்சர் விளக்குவாரா என்பது வந்து இங்கே ஒரு எதிர்பார்ப்பாக எழுப்பப்படுகிறது திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய அணியோடைய சார்பில். நிச்சயமாக சட்டமன்றம் கூடக்கூடிய நேரத்தில் ஒரு வலிமையான எதிர்க்கட்சியாக 98 சட்டமன்ற உறுப்பினர்களுடன் எதிர்க்கட்சிகள் நிரம்ப பெற்றிருக்கக்கூடிய ஒரு சட்டசபையில குழப்பங்கள் ஆளுங்கட்சிக்குள்ள தொடர்ந்து கொண்டிருக்கும் போது அது சட்டசபையோட போக்கை பாதிக்க போகிறதா, சட்டசபை வந்து அமைதியாக நடைபெறுமா என்ற பல்வேறு கேள்விகள் நிச்சயமாக எழுந்திருக்கின்றன. பொறுத்திருந்த அந்த விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது. திரு தினகரன் அவர்களுக்கான ஆதரவு அதிகரித்துக் கொண்டேதான் செல்லும் என்று இங்கே நிகழ்ச்சியில் சொல்லப்படுகிறது. மீண்டும் அந்த ஆதரவு அதிகரித்துக் கொண்டே செல்ல போகிறதா, அப்படியானால் இந்த ஈக்குவேஷன்ஸ் எப்படி மாறப்போகிறது என்ற பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அணியிலிருந்தும் கூட வேற எம்எல்ஏக்கள் மாறப்போகிறார்கள் என்று மற்றொரு
சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்வதை பார்க்க முடிகிறது. இப்படி மாறி மாறி போய் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சாமானியர்களுடைய எதிர்பார்ப்பு மக்களுக்கான விஷயங்கள் நேரடியாக சென்றடைய வேண்டும், மக்களுக்கான திட்டங்கள் சென்றடைய வேண்டும் என்பதுதான். இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் இந்த அணிகளுக்கிலேயே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதிரொலிக்க போகிறதா அல்லது இயல்பான ஒரு சுமூகமான சட்டமன்றம் நாம் அனைவரும் எதிர்பார்ப்பது போல நடந்தேற போகிறதா? பொறுத்திருந்து பார்ப்போம் நேயர்களே. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்த உங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.